ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வரீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு, அதாவது 8th ஸ்டாண்டர்டோட முக்கியமான 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் ஃபார் அவர் ஆனுவல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? தேர்ட் டேர்முக்கு சொல்லலாம். நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கான முக்கியமான கேள்விகள். சரிங்களா? இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளை அவங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி எடுத்து போட போகிறேன். சரிங்களா? 8ஆம் வகுப்போட தமிழுக்கான முக்கியமான கேள்விகள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுவேன். தமிழுக்கான கொஸ்டின், நெக்ஸ்ட் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் எல்லாம் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது படித்து அவங்களும் நல்ல மதிப்பெண் பெறட்டும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்கள் லைக் ஒரு 10 லைக் போட்டிங்கன்னா நான் கண்டினியூவாக நான் உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, 1வது கேள்வி பார்த்தோம். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற கதையை சுருக்கி எழுதுக. தனியாக கேட்டால் 5 மார்க் கேட்கலாம், 2 சேர்ந்து கேட்டால் 8 மார்க். அப்படியா? சரிங்களா? 8 மார்க் கொஸ்டினில் 2ல் ஏதாவது 1 எழுதுனா போதுமானது. காலம் உடன் வரும் என கதையை சுருக்கி எழுதுக. 2 கேள்வியுமே நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை, நூலகத்தின் தேவை, வகைகள், நூலகத்தில் உள்ளவை, படிக்கும் முறை, முடிவுரை. ஒரு ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங்கை போட்டு நம்மளாம் கட்டுரை எழுதணும். அது எழுதுனா 8 மார்க். சரிங்களா? சுற்றுச்சூழல் மாசுபாடு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. எந்த நீங்கள் கட்டுரை எழுதினாலும் தலைப்பு போட்டு எழுதணும். முன்னுரை, முடிவுரை இருக்கணும், நடுவில் கான்செப்ட் இருக்கணும். சரிங்களா? இருந்துச்சுன்னா ஒரு 8 மார்க்னால் 4 தலைப்பாவது இருக்கணும். ஸோ தலைப்பு போட்டு நீங்கள் எழுதுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ தான் உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. சரிங்களா? பாயிண்ட் போட்டு எழுதுங்க. குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை கூறுக. 5வது கேள்வி பார்த்தோம்னா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை எழுதுக. சரிங்களா? 6வது அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் எழுதுக. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. விளையாட்டு போட்டியில் உங்கள் நண்பன் வெற்றி பெற்றான்னா நீங்கள் அவருக்காக ஒரு கடிதம் எழுதணும். முன்னுரை, முடிவுரை போட்டுட்டு அன்புள்ள நண்பன் போட்டுட்டு அது கீழே கான்செப்ட் எழுதணும். என்னென்னா உள்ள லெட்டரில் வருமோ, நண்பன் நான் நலம் நீங்கள் நலமான்னு எழுதிட்டு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கடிதம் நீட்டாக எழுதணும். அட்ரஸ் ஆனது என்வலப்பும் எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாகும் நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளை நீங்கள் கருதுவன யாவை. சரிங்களா? நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நீங்கள் கருதுவன யாவை, அது எழுதணும். 9வது உழவு தொழில் சிறக்க இன்றியமையாத அவனமாக நீங்கள் கருதுவன யாவை. சரிங்களா? 10வது கேள்வி பார்த்தோமாகும் அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 10 கேள்வி படித்தாலே நீங்கள் 8 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் கன்ஃபார்மாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 10 கேள்வி நீங்கள் படிச்சுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமில் இதிலேருந்து நீங்கள் 25 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிடுவீங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்காக என்ன போட போகிறேன், 2 மார்க் வித் ஆன்சரோட போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கட்டுரை முக்கியமாக இன்பம், அந்த கடிதம் முக்கியமான கேள்விகள். சரிங்களா? ஒரு கதையும் கேட்பாங்க. ஸோ அதையும் படித்து தெரிஞ்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட்.